ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க அண்ணாமலை. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு எதையும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் போய் நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, இதுக்கப்புறம் எந்த தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மீனா எப்படியாச்சும் சீதாவோட நகையை கண்டுபிடிச்சிடணும்னு நினச்சா, ஆனால் இன்னமும் செய்ய முடியலையே. அவளை வேற வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காகம்மா கவலைப்படுற? அதுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாங்கல்ல, கண்டுபிடிச்சி கொடுத்துடலான்னு. கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி கொடுத்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா, சீதாவோட நகை கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம். அந்த அருண் இல்லைன்னா சும்மாவே விட மாட்டான் சீதாவை, ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவான் அப்படின்றாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் போயிட்டு அந்த லேடி கண்டிப்பாக அங்கே இவங்களை தேடி வரும்போது நான் எப்படியாச்சு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. திரும்பவும் போய் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, ரவி, அசுர்த்தி எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது சரி போய் பாருங்கள், ஆனால் திரும்பவும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். அதுதான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது இப்பொழுதைக்கு யாரும் அங்கே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு